வணக்கம். நம்முடைய திராவிட இயக்கம் ஆரம்ப காலகட்டங்களில் தனித்தமிழ் இயக்கத்தை நாடு முழுவதும் வார்த்தெடுத்தது. 1940 1960 காலகட்டத்தில் 100க்கு 100 பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயர்கள் இருக்கும். மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுருப்பான். இப்படி கண்ட பெயர்களை வைத்திருந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கம்தான் பெயர்களுக்கு பின்னால் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது, அதை போன்று பெயர்களுக்கு முன்னால் ராவ் பகதூர் சர் பட்டங்களை எடுக்க வேண்டும் என்று 1944 சேலம் திராவிடர் கழக மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. தட்சிணாமூர்த்தி என்ற பெயர்தான் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயர். அது கருணாநிதியாக மாறியது திராவிட இயக்கத்தின் மறுமலர்ச்சி. ராமையா என்கின்ற பெயர்தான் அன்பழகனாக பேராசிரியர் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். நாராயணசாமி என்ற பெயர்தான் நெடுஞ்செழியனாக மாறியது. இப்படி தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தோம். திராவிட செல்வி, திராவிடன். இன்றைக்கு திராவிடன் என்று சொன்னாலே ஆரிய கைக்கூலிகளாக இருக்கக்கூடிய சிலருக்கு எரிச்சல் வருகிறது. ஆரியனுக்கு பிறந்தவனுக்கு எரிச்சல் வருகிறது. ஆனால் திராவிடன் என்று சொல்கின்ற பெயர் போகும்போது நமக்கு தன்மான உணர்வும் தமிழ் இனமான உணர்வும் வருகின்றது. அதற்காக தான் திராவிடன் என்கின்ற பெயரை நம்முடைய இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர் பண்டிதர், தந்தை பெரியார் பயன்படுத்தினார்கள். மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடன் தேநீர் நிலையம், மதுரை முத்து திராவிட இயக்கத்தின் சொத்து முத்தண்ணன். அழகரடியில் திராவிடன் தேநீர் நிலையம். நாங்களாம் சின்ன வயசில் பார்க்கும்போது திராவிடன் முடிதிருத்து நிலையம், அங்கே தான் நம் நாடு இருக்கும், மன்றம் இருக்கும், முரசொலி இருக்கும், அலையோசை இருக்கும், தென்றல் இருக்கும், இவ்வளோ பத்திரிக்கை இருக்கும். முடிதிருத்த நிலையம்தான் திராவிட இயக்கத்தினுடைய நூலகமாக இருந்தது. நம் நாடு, எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் அரசடியில் நம் நாடு சலவேகம், திராவிடன் உணவகம். திராவிடன் என்கின்ற அந்த பெயரே மானமும் அறிவுள்ளவன் மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். மானமும் அறிவில்லாத வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இன்றைக்கு கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருமண விழாவில் பேசியிருக்கிறார். தமிழில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் வையுங்கள், பெயர் சூட்டுங்கள். ஏன்னா இப்போ என்ன பேர் வைக்கிறானே தெரியல. சுஷின்றேன், கிசின்றேன், பிசின்றேன். நான் அந்த பேரை வாயிலே பயன்படுத்துறதே இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அதனால் மீண்டும் திராவிட இயக்கத்தினர் தூய தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். கடை நிறுவனங்களுக்கு தூய தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். பேக்கரி, ஐயங்கார் பேக்கரி கிடையாது. பேக்கரி என்பது தமிழில் அழகாக அடுமனைன்னு இருக்கு. அடுமனை, உணவகம், தேநீர் நிலையம், முடிதிருத்து நிலையம், சலவையகம், காப்பகம், இப்படி பேர்களை வைக்கணும். அதை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொடங்கி வைக்கின்றது. முதலாவதாக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளரும் என்னுடைய மெய்காப்பாளருமான அருமை தம்பி சசிகுமார் அவர்கள், அவரே முன்வந்து கட்டாயப்படுத்தலாம் நாங்கள் யாரையும் சொல்ல மாட்டோம். திராவிட இயக்கத்தை முழுமையாக உணர்ந்து திராவிட இயக்கத்துடைய லட்சியம், கொள்கை, திராவிட இயக்கத்துடைய தியாகம், திராவிட இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு தேவை என்பதை அவரே அறிந்து உணர்ந்து தெரிந்து என்னுடைய பெயரை இன்னும் எழுச்சியோடு இந்த திராவிட இயக்கம் வலுவாக வலிமையாக இருக்கிறதுக்காக சசி என்ற திராவிட குமரன் என்று இன்று முதல் அவர் தன்னுடைய பெயரை மாற்றுகிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வாழ்த்துகிறது. தொடரட்டமுடைய பணி பல்லாண்டுகள் வாழ வேண்டும், உடல்நலத்துடன் இருக்க வேண்டும், உள்ளநலத்துடன் இருக்க வேண்டும். அதை போன்று நம்முடைய பேச்சு முத்து, திராவிட இயக்கத்தின் முத்து, அவர் அது மாதிரி மாரியப்பன், அவங்க இருக்கிறவங்கெல்லாம் அடைமொழியாக அந்த காலத்தில் வச்சது மாதிரி
கவிஞர், கலைஞர், அறிஞர், பேரறிஞர் அப்படின்னு மாதிரி பேச்சு முத்து என்ற திராவிட முத்து, பனங்காடி மாரியப்பன் என்ற புரட்சிமணி, இப்படி வைக்கணும். நம்ம இனிமேல் தூய தமிழ் பெயர்களை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறக்கக்கூடிய பேரன் பேத்தி பிள்ளைய, நம்முடைய மகன்கள், வருங்காலத்தில் கூடிய மகள்கள், பிறக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தூய தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு திருவிழா நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்பாக திராவிட இயக்கத்திலே தமிழகத்திலே அந்த பணியை திறம்பட செய்தவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தனையன் மகன் அப்பனுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். தன்னுடைய தந்தையாருக்கு தொல்காப்பியன் என்கின்ற பெயரை சூட்டி மகிழ்ந்த தனையன் நம்முடைய திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில் அவங்க பெயர்லாம் கேட்டாலே உள்ள பூரிப்படைகிறது, இதயம் பூரிப்படைகிறது. தூய தமிழ், எழுச்சியான தமிழ், உணர்ச்சி பூர்வமான தமிழ், அழகு தமிழ், செந்தமிழ், செம்மொழியில் தன்னுடைய பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு முன்னுதாரணம். அவர்களை பாராட்டுகின்றேன். சைமன் என்ற சீமான் ஒருத்தி இருக்கேன், மேடையில் பேசுவேன், நாய்க்குட்டிக்கு கூட வெளிநாட்டு பேர் வச்சுருக்கேன். இவன் கிழிக்கிறான் தமிழை பற்றி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முகத்திரையை கிழிப்பதற்கு திராவிடர் என்ற பெயரை நாடு முழுவதும் பயன்படுத்த வேண்டும். திராவிட படிப்பகம் இருந்தது, அதில் திராவிட படிப்பகத்தில் நாங்கள் மேலே போனவர்களில் மோகன் நடத்தினார். அது மாதிரி திராவிட படிப்பகங்கள், திராவிட எழுச்சி, திராவிடத்துடைய அருமை பெருமை இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். சசி அவருடைய முயற்சியை, அவருடைய செயலை பாராட்டுகின்றேன். தொடரட்டும் உங்கள் பணி.